நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாமக நிறுவனர் ராமதாசும் ஒரு பெண்மணியும் மாலையும் கழுத்துமாய் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அரசியல் களத்தை சூடாக்கிய நிலையில், யார் அந்த பெண், அவருக்கும் ராமதாசுக்கும் என்ன தொடர்பு, 50 ஆண்டு கால ரகசிய வாழ்க்கையை பொதுவெளிக்கு கொண்டு வந்தது யார் உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு விடை தருகிறது இந்த செய்தி தொகுப்பு. வரலாற்றை விவரிக்க வேண்டுமென்றால் இனி சுசிலா என்ற பெயரை தவிர்த்துவிட்டு எழுத முடியாது என சொல்லும் அளவுக்கு தந்தை மகனுக்கு இடையேயான மோதலை தூபம் போட்டு வளர்த்துவிட்டு இருக்கிறது இந்த ஒற்றை புகைப்படம். ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையேயான மோதல் கன்னித்தீவு தொடர் போல ஒரு முடிவில்லாமல் நீண்டு கொண்டே போகின்றது. இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நாள் முதல் அன்புமணி மீதே ராமதாஸ் அவதூறுகளை அள்ளி வீசி வந்த நிலையில் முதல் முறையாக பொதுத்தளத்தின் விமர்சனத்திற்கு ஆளாகி இருக்கிறார் ராமதாஸ். பொது வாழ்வில் கண்ணியமிக்க தலைவர்களுள் ஒருவரான ராமதாசுக்கு சரஸ்வதி என்ற மனைவி இருப்பதும் அவருக்கு 3 பிள்ளைகள் இருப்பதும் தான் தெரியும். ஆனால் திடீரென ஒரு 60 வயது மதிக்கத்தக்க பெண்ணுடன் ராமதாஸ் மாலையும் கழுத்துமாக இருந்த புகைப்படம் வெளியாகி பகீர் கிளப்பியிருந்தது. அத்தோடு அந்த பெண்மணி தாலி எப்போது கட்டப்போகிறீர்கள் என ராமதாஸை பார்த்து கேட்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை கூட்டியது. இதனிடையேதான் ராமதாசுடன் இருக்கும் பெண்மணி குறித்து பல உறைய வைக்கும் உண்மைகள் வெளிவந்துள்ளன. ராமதாஸ் மருத்துவராக பணியாற்றிய காலத்தில் டோக்கன் கொடுக்கும் பணியாளராக அறிமுகமானவர்தான் சுசிலா. 16 வயதில் பணிக்கு வந்த சுசிலாவுடன் ஏற்பட்ட பழக்கம்தான் நாளடைவில் இருவரையும் நெருக்கமாக்கியதாகவும் அதன் பொன்விழா ஆண்டைத்தான் இருவரும் கேக் வெட்டி கொண்டாடியதாகவும் கிசுகிசுக்கப்படுகிறது. பாமகவில் எப்போதெல்லாம் சலசலப்பு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அடிபடுவதும் சுசிலாவின் பெயர்தான். சுசிலா என்பவர் ராமதாஸ் கிளினிக் நடத்துகின்ற பொழுது அதில் டோக்கன் போடுற ஒருத்தவங்களா இருந்தாங்க. அவங்க 4வது படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா காலையில் இட்லி எல்லாம் சுட்டு அவங்க வித்துட்டு அதுக்கப்புறம் அந்த எஞ்சிய நேரத்தில் ஸ்கூல் போட்டு இங்கே டோக்கன் போட்டு அது பண்ணுவாங்க. இதுதான் அவங்க ஆரம்ப கால பணி. அவங்க தான் சுசிலாவாக வளர வளர அந்த இதில் இப்போ அவர் 2வதாக திருமணம் செய்து கொண்டார். முதல்ல சரஸ்வதி, அவங்களும் 5வது தான் படிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க 4வது இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்தது. அவங்களுக்கு ஒரு அறக்கட்டளை வச்சு கொடுத்திருக்கிறாரு. அது விஸ்வகர்மா அறக்கட்டளை. பல 1000 கோடி ரூபாய் சொத்து அதில் இருக்குது. கட்சிக்குள் மூக்கை நுழைத்து ஆதிக்கம் செலுத்துபவர்தான் சுசிலா என அன்புமணி தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். அன்புமணி ராமதாஸ் தலைவர் ஆவதற்கு முன்பு தனது லாபியில் வேட்பாளர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் நியமித்து வந்த சுசிலாவுக்கு அன்புமணி தலைமையில் சிறிதும் விருப்பமில்லை என சொல்லப்படுகிறது. எனவேதான் ராமதாஸை ஆட்டி படைத்து கட்சியில் அன்புமணியவே ஓரம் கட்ட திட்டம் தீட்டப்பட்டதாகவும் கூறி ஷாக் கொடுக்கின்றனர் அன்புமணி ஆதரவாளர்கள். சுசிலா ஆட்டுவிக்கும் பொம்மையாகத்தான் ராமதாஸ் தற்போது மாறிவிட்டதாகவும் தனது இருப்பை உணர்த்தவும் தனக்கான அங்கீகாரத்தை பெறவுமே திட்டமிட்டு ராமதாஸ் உடனான தனிப்பட்ட புகைப்படங்களை லீக் செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக ECRயில் நடைபெற்ற ராமதாஸ் சுசிலா ஜோடியின் பொன்விழா ஆண்டு காதல் கொண்டாட்டத்திற்கு மிக மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அதுவும் செல்போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்ட போதும் எப்படி இந்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கும் என்றும் அன்புமணி தரப்பினர் கேள்வி எழுப்புகின்றனர். அது மட்டுமன்றி வன்னியர் சங்க அறக்கட்டளை பணத்தை முறைகேடாக கையாண்டு சுசிலா தான் சார்ந்த விஸ்வகர்மா சமூக சங்கம் ஒன்றுக்கு செலவிட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை அன்புமணி தரப்பினர் முன்வைக்கின்றனர்.
ராமதாஸ் சுசிலா விவகாரம் பொதுவெளிக்கு வந்தது அன்புமணி தரப்பினரால் தான் என அடித்து கூறும் ராமதாஸ் தரப்பினர் திட்டமிட்டு கட்சிக்கும் ராமதாசுக்கும் அவப்பெயரை உருவாக்கவே இது போன்ற வீடியோக்கள் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளதாகவும் சாடுகின்றனர். தேவையின்றி ராமதாஸின் தனிப்பட்ட வாழ்வை விமர்சிப்பதாகவும் பழி தீர்ப்பதற்காக ராமதாஸை கொச்சைப்படுத்தி தங்களின் அரசியல் எதிர்காலத்தையும் வீணாக்கிக் கொள்வதாகவும் ராமதாஸ் தரப்பினர் கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்து வருகின்றனர். சுசிலாவுடனான ராமதாஸின் புகைப்படம் வெளியான நொடி முதல் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் கட்சியின் எதிர்காலம் என்னவாகுமோ என தொண்டர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இல்லை, அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது. நான் பல தடவை சொல்லியிருக்கேனே, அன்புமணி சிண்டு வந்து சௌமியா கிட்டக்குது, இவர் வந்து ராமதாஸ் சிண்டு வந்து சுசிலா கிட்டக்குது. சுசிலா என்ன சொல்றாரோ அதுதான் செய்வார். அதில் எந்த அவங்களுடைய இதுக்கு மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் போடுவார் ராமதாஸ். அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அவங்க அந்த பக்கம், இவங்க இந்த பக்கம். ஸோ இது வந்து ராமதாஸ் இருக்கிற இடம் வந்து பஜனை கோஷ்டி மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லாரையும் பார்க்கறது. இது வந்து கரகாட்ட கோஷ்டி. அன்புமணி ஊர் ஊரா போய் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று கட்சியின் அடித்தளத்தை பார்த்து பார்த்து வலுவாக கட்டமைத்த ராமதாஸே இன்று அந்த கட்சியை அழிவு பாதைக்கு அழைத்து செல்லும் நடவடிக்கையில் ஈடுபடலாமா? தலைவர் பதவிக்காக இரத்தத்தை வேர்வையாக சிந்தி தந்தை உருவாக்கிய கட்சியை அன்புமணி நாசப்படுத்தலாமா? அனைத்து சமூக மக்களின் நலன் என தொடங்கப்பட்ட பாமக எப்போதோ ஒற்றை சமூக நலன் என்ற வட்டத்திற்குள் சுருங்கிவிட்ட நிலையில் தற்போது இன்னும் சுருங்கி தந்தை நலனுக்கா மகன் நலனுக்கா என்ற புள்ளியில் அடங்கிவிடும் அளவுக்கு சென்றிருப்பதை எண்ணி ஒவ்வொரு பாட்டாளிகளும் வருத்தத்தில் ஆழ்ந்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.